இந்த நாளை நீங்கள் மறக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு நாளைக்காண்டி தான் கடுமையாக படித்தோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 பேர்கிட்ட பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க உழைப்பை பற்றி சொல்லாமல் அந்த உழைப்பை டெலிகேட் பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு, சகோதரருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி டெலிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது அவங்களுடைய 100% உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த உழைப்பை சொல்ல முடியாது. ஏன்னா நானும் இதே ஃபீல்டில் இருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் வாங்கும்போது இந்த உழைப்பு தெரியும். ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா கூட ஒரு 10 to 5 வேலை பார்த்துட்டு வந்துடுவோம். அல்ல நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு வந்துடுவோம். இது நமக்குன்னே நம்ம உழைக்கிறோம். இந்த உழைப்பு நைட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதே திங்கிங் தான் இருக்கும், 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதே திங்கிங் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் இதை நினச்சி படிச்சுட்டே இருப்போம். அந்த உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலன் தான் இந்த வெற்றி. இதோடு நிற்காமல் அடுத்த குரூப் 1 நோக்கி போகணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணலை. நார்மலாக குரூப் 1 எய்ம் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலை அந்த மாதிரி கேட்டகரி பார்க்கக்கூடாது. மெயின்ஸ் எழுதிட்டே இருக்கணும். இப்போ 2-3 பேசும்போது நான் இந்த தடவை ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலங்க, பாஸ் பண்ணனாலும் மெயின்ஸ் தான் எழுதணும், பாஸ் பண்ணனாலும் மெயின்ஸ் தான் எழுதிட்டு இருக்கணும். அப்போ ப்ரிலிம்ஸ் எப்போ சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் எழுதிட்டே இருக்கணும். அந்த ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அப்படியே சுவிட்ச் ஓவர் ஆகிடணும் அதுக்கு. அப்போ நம்ம என்ன சார் ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய எடுத்து படிக்கணுமா? அப்போ டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்துட்டே இருக்கும். டெஸ்ட் ப்ராக்டிஸ், பிவிக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்கணும். அதனால் எல்லாருமே மெயின்ஸ் எழுதுங்க. இந்த தடவை கொஞ்சம் அழுத்தமாக மெயின்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். உட்காந்து நீங்கள் அந்த டேட்டில் எக்ஸாம் எழுதிட்டே இருங்க. எழுதி குரூப் 1 டார்கெட் வைங்க. இந்த தடவை டெப்டி கலெக்டர் வேக்கண்ட் அதிகம். பாஸ் பண்ணவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்கள் லிமிட் அதோட அந்த குரூப் 1 நோக்கி போயிட்டே இருக்கணும். இதில் ஒரு சேச்சுரேஷன் ஆகிடக்கூடாது. சேச்சுரேஷன் ஆகிட்டுனா அடுத்த நம்ம போய் மாட்டோம், காம்படிஷனை விட்டுருவோம். அதனால் குரூப் 1 தான் டார்கெட். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். படிப்பை நவுட்டி வச்சுட்டு அந்த லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் இந்த குரூப் 1 எழுதுகிறவங்க நிப்பாட்டிடாதீங்க. ஒரு 9 வீட்டுக்கு இந்த தடவை தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த ஆளுக்கு கூட சேர்ந்து நீங்கள் எழுதுனா மட்டும் போதும். எந்த மெட்டீரியல் நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டாம், எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். ஆன் த டேக்கு படிக்கிறீங்க, எழுதுறீங்க. பாடசாலையில் லிங்க் பண்ணி விட்ருவாங்க. கனிமுருகன் சார் தான் ஃபுல்லாக கைட் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி லைவ் கிளாஸ் ஆன் த லைனில் எழுதிட்டே இருந்தால் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேங்கிய நீர் வாட அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, நார ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஓடிட்டே இருக்கணும். குரூப் 1 தான் டார்கெட்டு. வேக்கண்ட் டெப்டி கலெக்டர் அதிகமாக இருக்குது. அதனால் துணிஞ்சு உட்காந்து படிங்க. எல்லாருமே படிக்கணும். வாழ்த்துக்கள். குரூப் 1 அச்சீவராக நீங்கள் உட்காந்துருக்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ 2 டார்கெட்டு தான். ஒன்று உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய லைஃப்லேயே ஹாப்பியஸ்ட் நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா, படிச்சிருக்கணும், வேலை கிடச்சிருக்கணும், ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பயங்கர பொக்கிஷமான நாள் வாழ்க்கையில். நமக்கு பிறந்த நாள் வரலாம், கல்யாண நாள் வரலாம், வீடு கட்டுற ஃபங்க்ஷன் வைக்கலாம், என்னென்னமோ ஃபங்க்ஷன் வைக்கலாம். ஆனால் சந்தோஷமான நாள்னா இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, வேலைக்கு நீ ஜாயின் பண்ணலை. அந்த கேப் நம்மளை எல்லாரும் பேசுவாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. அதை கேட்குறதுக்கே நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். வேலைக்கு போன பிறகு அது ஒரு லைஃப், ஒரு கமிட்மெண்ட் லைஃபாக மாறிடும். அது வேறு மாதிரி லைஃபாக மாறிடும். இது வரைக்கும் நமக்கு பணம் இருக்காது, ஆனால் சந்தோஷம் பயங்கரமாக இருக்கும். வேலைக்கு போன பிறகு மனசு சம்பளம் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட் வந்துடும், வேறு மாதிரி லைஃப் போயிடும். அதனால் இந்த மூமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உழைப்பு கிடைச்ச வெற்றி ரெகக்னைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் பிளானும் போட்டுக்கிடுங்க. ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்னா குரூப் 1 நீங்கள் இப்போ இந்த தடவை நீங்கள் நிறைய பேர் எழுதியிருக்க மாட்டீங்க, ஃபெயிலாக இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து மெயின்ஸ் எழுதுங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணும்போது சொன்னாங்க, ஏன்னா போன தடவை போட்ட பவுண்டேஷன் இந்த தடவை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் பேஸ் பண்ணும்போது, ஏன்னா போன குரூப் 2க்கு போட்டது நான் பாஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணனாலும் இப்போ மெயின்ஸ் எழுத ஆரம்பிங்க. பவுண்டேஷன் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தான். 2-3 பேர் சொன்னாங்க பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அந்த ஒரு பொண்ணுடைய அண்ணன் சொன்னாப்புல, பவுண்டேஷன் என் பொண்ணுக்கு 6 மாதம், என் தங்கச்சிக்கு 6 மாதம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எழுதி பார்த்துருங்க, விட்றாதீங்க. நல்ல வாய்ப்பு. அதுவும் உங்களை ஒரு ஆள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகணும். அப்போ இந்த தடவை நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த் அண்ட் டீமாக போட்டிருக்கோம். அப்போ அந்த டீமில் நீங்கள் உள்ளே விழுந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். நல்லா இதை நல்லா யூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாஸ் பண்ண அடுத்த சக்ஸஸ் மேடை உங்களுக்கு தான். பாஸ் பண்ணுறக்காண்டி இருக்கோம். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், பின்வாங்கிறதுக்கெலாம் வழியே கிடையாது. உட்காந்து படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அதில் ஒருத்தர் சொன்னாங்க, ஏஜே தடை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ வயசில் நான் அடித்தேன்னு சொன்னாங்க. அது ஏஜ்லாம் ஒரு ஃபேக்டே கிடையவே கிடையாது. இப்போ ஒபாமா பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆகும்போது 47 வயசு. இப்போ ட்ரம்ப் இருக்கார், பிரசிடெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 78 வயசு.
ஏன்னா 2 பேருமே அமெரிக்கா பிரசிடென்ட். அவங்க எண்ணம் தான் முக்கியம். பிரசிடென்ட் ஆகணும். அப்போ ஏஜுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்டே கிடையாது, எதுவுமே ஒரு ஃபேக்ட் கிடையாது. நம்ம எண்ணம் வந்து தெளிவாக இருந்தால் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கும் யாருமே வரவே மாட்டாங்க. அதனால் நம்ம தெளிவாக உட்காந்து எண்ணத்தை ஷார்ப் பண்ணிவிட்டு உட்காந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அதான் வேலை. பின்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, பிவிக்கு நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். இதே தான் நோக்கம். 24/7 நம்ம அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், வராமல் இருக்காது. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனையும் வராது. இப்போ என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மூமெண்ட்டை சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு லவ் மேரேஜ், லவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு மெயின்ஸ் எழுதணும். மெட்ராஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் கட்டணும்னு அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லை எனக்கு. இப்படியாட்டும் மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், அதான் நம்ம எய்மு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு குரு ஒருத்தர் உண்டு இந்த ஃபீல்டுக்கு. அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், ஏன்னா அவர் தான் இந்த ஃபீல்டுக்கு நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டவர். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பூ வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொன்னார். சார் வேலையே இல்லை, எப்படி சார் பூ வைக்க முடியும், நான் வரல அப்படின்னு சொன்னார். ரொம்ப கம்பல் பண்ணிட்டார். வந்து பூ மட்டும் வச்சுட்டு போ, நீ டேட்டெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்ல நம்ம மறுக்க முடியாது. அப்போ சென்னையிலேருந்து வர்றேன், கரெக்டாக அந்த பூ வைக்கிற டேட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிருக்கேன். எங்கள் மாமனார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரு, அவங்க வீட்டில் கொஞ்சம் வெல் செட்டில்டு. நம்ம வீட்டில் வந்து வெல் செட்டில் கிடையாது, வேறு மாதிரி ஃபேமிலி. அது அந்த கிளாஸு, இது நம்ம இந்த கிளாஸு. அப்புறம் ரிலீஜனும் வேறு. ஒன்று அவங்களுக்கு ஒரு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் மனசு இல்லை, பொண்ணை கொடுக்குறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் பொண்ணு விருப்பப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்கிறாருன்னா கொடுக்குறாரு. பூவெலாம் வச்சாச்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. எனக்கு மெட்ராஸ் போகணும் ஒரே எண்ணம், டக்குன்னு போகணும், பரிச்சலில் போகணும் ஒரு எண்ணம். சுற்றி உட்கார வச்சுட்டாங்க நம்மளை. உட்கார வச்சுட்டு பூ வச்ச பிறகு டேட்டு சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்காங்க. அவ்வளோ பேர் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு அந்த டேட்டுக்கு வந்ததே ரொம்ப முக்கியம். நான் டேட்டு சொல்லவும் இல்லை, எங்கள் அப்பாட்ட ப்ரெஷர் கொடுக்காங்க. எங்கள் அப்பா வந்து பையன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் டேட்டு சொல்லவே இல்லை. டென்ஷன் ஆகிறாங்க, அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ப்ரெஷர் ஆகிறாங்க. இந்த ப்ரெஷரை நம்ம தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். நம்ம நோக்கம் தெளிவாக இருந்தால் எந்த ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணிடலாம். எனக்கு நோக்கம் எக்ஸாம் எழுதுற மட்டும் தான் நோக்கம். அதனால் அவங்க சொன்னது எதுவுமே காதில் வாங்கலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவருக்கு பயங்கர டென்ஷன், எங்கள் மாமனாருக்கு பயங்கர டென்ஷனு. பேல் சிட்டியில் ஏறணும். நைட்டு 8 மணிக்கு பேல் சிட்டி ட்ரெயின் தூத்துக்குடிலேருந்து சென்னை போகணும். அண்டர்சோரில் தான் போவோம். அப்போ இவர் நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்காண்டி என்ன பண்ணுறாருன்னா, பொண்ணையும் கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வேலை பார்க்கணும் பாருங்கள், கல்யாணம் முடிங்க, என்னன்னாலும் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வண்டியில் ஏற்றி விட்டார். சரியான கூட்டம் அன்னைக்கு. எனக்கு டக்குன்னு வார்த்தை என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, மெட்ராஸில் உங்கள் சொந்தக்காரங்க யார் இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அதில் ரொம்ப க்ளோஸ் யாருன்னு கேட்டால் மாமா வீடு இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே நான் இறங்கி மாமனார் வீட்டில் விட்டுட்டு அவங்க மாமா வீட்டில் விட்டுட்டு நான் பாட்டில் பரிச்சலுக்கு போயிட்டேன். அப்போ நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது. நம்ம அதை காது கொடுத்து கேட்டால் தான் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஒன் சைடாக பேசுகிற மாதிரி இருக்கலாம், அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் செவி சாய்க்காத அளவு கூட இருக்கலாம். ஆனால் நம்ம நோக்கம் என்னென்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுறது தான். அதனால் பின்னால் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் படிக்கும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுங்க, எதுவுமே வரக்கூடாது. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கும் எனக்கு வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டுக்கு போவேன், அது துணி துவைக்க தான் போவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்னை ஏசிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு காரணத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, அவருக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துக்கிடுவேன். ஆனால் வேலை கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை மாற்றி பேசுவாங்க. அதனால் நம்ம இந்த படிக்கிற காலத்தில் யார் சொல்கிறதையும் காதில் வாங்க. நம்ம வீக்காக இருந்தால் தான் எல்லாரும் சொல்கிறதையும் காதில் வாங்குவோம். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னு வச்சுங்களேன், யார் சொல்கிறதையும் காதில் வாங்க மாட்டோம். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் இந்த ஃபீல்டையே சூஸ் பண்ணுவாங்க. எல்லாராலையும் சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், படிக்க வரும்போது நிறைய பேர் இருப்பாங்க, 100 பேர், ஒரு 300 பேர்கிட்ட இருப்பாங்க. கடைசியில் ட்ராவல் பண்ணுற பாருங்க கொஞ்சோண்டு பேர் தான் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் மட்டும்தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. எல்லாராலையும் சூஸ் பண்ண முடியாது. அதனால் பின்னாடி உட்காந்துருக்க எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் தான். ஆனால் நம்மளோட குறையை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்லி என்ன பண்ணால் டெஸ்ட் பேஜ் நல்லா யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டில் நமக்கு என்ன மிஸ்டேக் வருதோ அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த செஞ்ச மிஸ்டேக்கே திரும்ப செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுருங்களேன், அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் புதுசாக நிறைய மிஸ்டேக் செய்கிறான்னு வச்சுங்களேன், அவனை மாதிரி புத்திசாலி உலகத்திலேயே கிடையாது. நிறைய மிஸ்டேக் பண்ணணும், ஆனால் செஞ்ச மிஸ்டேக் விடக்கூடாது. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்கள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, சில ஃபார்முலா ஒன்று பார்த்துருப்பீங்க, வேலை பார்த்தா வெள்ளைக்காரமாய் வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளைக்காரமாய் வேலை பார்க்கணுன்னா நானும் அதுக்கு மீனிங் தேடினேன். வெள்ளைக்காரமாய் வேலை பார்க்கணுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும், ஸ்மார்ட் ஒர்க்காக வேலை பார்க்கணும், அப்படி எந்த மீனிங்குமே கிடையாது. வெள்ளைக்காரனமாய் வேலை பார்க்கணுன்னா அவன் செஞ்ச மிஸ்டேக்கு திரும்ப செய்ய மாட்டான். அது ஒன்று தான் ஃபார்முலா. நீங்கள் வரலாறு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 1930 பார்த்தீங்கன்னா
சட்டமறுப்பு இயக்கம் நடக்கும். ஸ்டார்டிங்கில் காந்தி ஒரு 78 வருட ஆரம்பிப்பார். மார்ச் 12ஆம் தேதி. ஏப்ரல் 6 ரீச் ஆகும்போது மாஸ் பீப்புள், ஏகப்பட்ட பீப்புள் உள்ளே போயிடுவாங்க. அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இவர் தனியாக நடக்க விட்டோமே, இவ்வளோ பீப்புள் கூட்டிட்டாங்களாம்மா. நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பாருங்க, காந்தியுடைய மூவ்மெண்ட், குயிட் இண்டியா மூவ்மெண்ட். ஆகஸ்ட் 8 அனௌன்ஸ் பண்ணுவார். 9ஆம் தேதி காலையில் அவ்வளோ பேர் அரெஸ்ட். செஞ்ச தப்பு திரும்ப வராது. 1857 ரிவோல்ட்டில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருப்பாங்க. வங்க பிரிவினர் 2 பேரும் பிரித்து விட்டுருவாங்க. நீங்கள் அவன் ஸ்டோரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். பிரிட்டிஷுடைய ஸ்டோரி படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் படிங்க, செஞ்ச தப்பை திரும்ப செய்ய மாட்டான். அப்போ அதே மாதிரி தான் நம்ம டெஸ்ட் போடும்போது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு தப்பு வருதுன்னு வச்சுருங்களா, பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தப்பு வருதுன்னா வீட்டில் போய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சாப்டர் எடுத்து ஃபுல்லாக போட்டு பார்த்துடணும். மறுநாள் அந்த கொஸ்டின் வருதுன்னா தப்பு விடக்கூடாது. அடுத்த நாள் ஒரு கணக்கு போடுறீங்க, பாலிட்டியில் ஒரு தப்பு வருது, பாலிட்டியை ஃபுல்லாக எடுத்து பார்த்துடணும். அந்த தப்பு வரக்கூடாது, செஞ்ச தப்பு வரக்கூடாது. அப்படி நீங்கள் செஞ்ச தப்பு வராமல் பார்த்துக்கிட்டே இருந்தாவே உறுதியாக டாப்பர் ஆயிடுவீங்க. அது ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். ஓட்டப்பானையில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சா அடைச்சிடணும். ஏன்னா பிறகு இன்னொரு ஓட்டை வரும், அதையும் அடைச்சிடணும். இன்னொரு ஓட்டை வரும், அதையும் அடைச்சிடும். இப்படி ஓட்டையை அடைச்சிட்டே இருந்தாவே தண்ணி என்ன செஞ்சிடும், நிரம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அதே மாதிரி தான் டெஸ்ட்டு போடுற மாதிரி ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. அதனால் டெஸ்ட்டு ஒன்று தான் உங்களுக்கு வெப்பன். ஏன்னா நிறைய பேர் டைவெர்ட் பண்ணுவாங்க, இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு லெவல் தாண்டின பிறகு நமக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும். அதனால் துணிஞ்சு உட்காந்து படிங்க. நெட்ஒர்க்கை, அந்த அட்மாஸ்பியரை கூட்டிக்கிடுங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா 24/7 ஓப்பன் கொடுக்குற காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த அட்மாஸ்பியருக்காண்டி தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான். அந்த அட்மாஸ்பியரை யூஸ் பண்ணிவிடுங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க, மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் எழுத தெரியணும். நமக்கு சில வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மூடுனா தான் பெரிய வாய்ப்பே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ட்ரம்புடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் வார் அனௌன்ஸ் பண்ணார். 25% சொன்னார், திரும்ப ஒரு 25% சொன்னார். ஆகஸ்ட் 27 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா என்ன செய்யும் சொன்னாங்க. தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி சரக்கு ரிட்டர்ன் ஆகுது, மீன். ஏன்னா நிறைய ரிட்டர்ன் ஆகுது. அப்போ ஒரு கதவே மூடின மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக ஒரு பிளான் போடுறாங்க. யார் கூட இப்போ ரிலேஷன் போடுறாங்க, ரஷ்யா கூட இன்னும் கொஞ்சம் ரிலேஷன் போடுறாங்க. 5% டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கும். சைனா கூட ரிலேஷன் பண்ணுறாங்க. ஜப்பான் கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஏகப்பட்ட கோடி அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்காங்க. இப்போ அமெரிக்கா மட்டும் நம்பிட்டு இருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணிட்டான். அப்போ மிகப்பெரிய கதவு நமக்கு திறந்துருக்கு. அப்போ உங்களுக்குமே ஒரு எக்ஸாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதை விட பெரிய எக்ஸாம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை விட்டுட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிடணும். அதுமாதிரி மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை பார்த்தாலும் எழுதி பார்க்கணும். ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, இல்லை டிஎன்பிசின்னு இருக்கா, எழுதி பாருங்கள். அதை வச்சு ஒரு 15 வார்த்தை எழுதுகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அது ட்ரம்புன்னு இருக்கா, ஒரு 15 வார்த்தை. ட்ரம்ப் வந்து டேரிஃப் வார் போடுறாரு, ட்ரம்ப் வந்து அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, ட்ரம்ப் வந்து இப்படி இருக்காரு. ஒரு 15 வார்த்தையை கொண்டு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் எழுதுகிற மாதிரி எதை நினைச்சாலும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஒரு மெயின்ஸ் எழுதும்போது ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்போ தான் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்திருக்கு. டச் ஸ்க்ரீனை பற்றி எழுது 10 மார்க் கொஸ்டின்ஸ். டச் ஸ்க்ரீனை பற்றி 10 மார்க் என்ன எழுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். பாயிண்டே வரல. வெளியே வந்து பார்த்தா அந்த டச் ஸ்க்ரீனுக்கு உள்ள ஒரு கெமிக்கல் வச்சுருக்கானா, அது நம்மளுடைய ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்து அதில் அமுக்கும் போது தான் கை இதாகுது அப்படின்னு அதுக்கு ஒரு தியரியே இருக்குது. அப்போ நீங்கள் எது பார்த்தாலும், போன வருஷம் யூபிஎஸ்சியில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, இந்த நம்ம நிறையாட்டம் போயிட்டு வந்திருப்போம் டோல்கேட்டில், ஃபாஸ்ட் ட்ராக்கை பற்றி 15 மார்க்கில் கேட்டிருக்கான். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த வார்த்தை இருந்தாலும் சென்டென்ஸ் மேக்கிங்காக எழுதணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் ஈஸி. ஆனால் நம்மளுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ் போடுற எஃபோர்ட்டு மெயின்ஸ் போட மாட்டோம். ஒரு லெவலுக்கு அப்புறம் போதும் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மெயின்ஸ் தான் ஈஸி. மெயின்ஸ் வந்து ஃபேக்ட் இல்லாமல் சமாளிச்சிடலாம். ஆனால் ப்ரிலிம்ஸ் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் படித்தாகணும். மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 9 யூனிட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு யூனிட்டும் மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா பாலிட்டி படித்ததை பாலிட்டி கொண்டு ஹிஸ்ட்ரியில் எழுதலாம், ஹிஸ்ட்ரியில் உள்ளதை பாலிட்டியில் எழுதலாம். இப்போ இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த தடவை யூபிஎஸ்சி கொஸ்டின்லேயே ஃபஸ்ட்டு பேப்பரில் மாடர்ன் இந்தியாவில் எத்திக்ஸ் வந்து கேட்டு வச்சுருக்கோம் ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ நமக்கு வந்து எல்லா பேப்பரையும் முடித்தாதான் அது ஈஸின்னு தெரியும். ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, மொதல் பேப்பரை படிக்கும் போது டஃப்னு நினச்சி விலகிடுறாங்க. அதனால் எல்லாருமே மெயின்ஸ் உட்காந்து படிங்க, விடாதீங்க. வாய்ப்பு இருந்தால் தான் எல்லாருமே அவங்க திறமையை காட்ட முடியும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வேலையும் 30,000 வேக்கண்ட் வரப்போகுது. எல்லா எக்ஸாமும் எழுதுங்க, ஆனால் ஒரு எக்ஸாம் மட்டும் படிங்க. போட்டுட்டு எல்லா வந்து தன்னைத்தானே மோட்டிவேட், செல்ஃப் டவுட்டுங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு இல்லாமல் இருக்குமா, உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா, எல்லாருக்குமே இருக்கும். அதை ஓவர் கம் கொண்டு வரது என்னன்னா எக்ஸாம் எழுதுறது தான். எக்ஸாம் எழுதிட்டே இருந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நாங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியை பேன் பண்ணிட்டான், எஸ்எஸ்சியை பேன் பண்ணிட்டான். விஆர்எஸ்ன்னு ஒரு ஸ்கீம் 97 அறிமுகம், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லா எக்ஸாமும் பேன் பண்ணுறான். அந்த டைமில் எங்களுக்கு கதவை திறந்து விட்டது ரயில்வே. அப்போ ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறோம். ரயில்வே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கால்ஃபர் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்தியா முழுதும் ஒரே எக்ஸாம். நாங்கள் எழுதும்போது 15 zone இருக்கும். இப்போ 17 zone. 15 zoneலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால்ஃபர் இண்டிவிஜுவல் கால்ஃபராக இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு கால்ஃபர் இருக்கும், குட்ஸ் கார்டு ஒரு கால்ஃபர் இருக்கும், டிக்கெட் கலெக்டர் ஒரு கால்ஃபராக இருக்கும். எல்லா எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு வாரம் தான் நான் பரிச்சை எழுதாமல் இருந்தேன். எழுதும் போது என்னென்னா தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எழுதாமல் இருக்கக்கூடாது, எல்லா எக்ஸாமும் எழுதணும். இந்த ஃபீல்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபீல்டில் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அதுக்கு தான் என்ன வரும்னா சக்ஸஸ் வரும். இல்லை துணிஞ்சு படிங்க. துணிஞ்சு இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நினச்சா தான் உங்கள் கவலை வந்து உங்களை அஃபெக்ட் ஆகும். அதை தான் ஒரு பொண்ணு எடுத்தோன்னு ஒரு பொண்ணு பேசுனாங்க, நம்ம என்ன தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு சட்டை எடுக்கணும்னு நினைக்கிங்க, ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷர்ட் எடுக்கணும்னு நினைக்கிங்க. உங்கள் முன்னாடி பாருங்கள் பிங்க் கலர் சட்டை போட்டவனா போயிட்டு இருப்பான். ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு பில்லெட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க. அன்னைக்கு பாருங்கள் உங்கள் பில்லெட்டு உங்கள் கண்ணில் மாட்டிகிட்டே இருக்கும். எல்லா பில்லெட்டும் நம்ம என்ன தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் தேடுறதை கரெக்டாக தேடுங்க. உங்களை குறைச்சி எடை போடாதீங்க. இப்போ சவுத்தில் உள்ள ஆட்களில் நான் ஸ்டடி பண்ணது என்ன கேட்டிங்கன்னா, தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த குரூப் 4க்கு தான் லாக்கி, குரூப் 2க்கு தான் லாக்கி, குரூப் 1க்கு நம்மளாம் லாக்கி இல்லைங்க. அது மிகப்பெரிய தப்பான விஷயம். ஏன்னா 1-2 ஆளுக்கு மட்டும் ஸ்ட்ராங்காக ஓகேங்கிற மாதிரி நம்ம சர்வே பண்ணதில் பார்த்தேன். அதனால் எல்லாருமே எழுதுங்க. நீங்கள் உழைக்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஜென்ரேஷன் அதை தாண்டி போகும். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஜென்ரேஷன் அதை விட மேலே வேலைக்கு போகணும்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பார்க்குறீங்க. நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் அண்ணன் பையன், சித்தி பையன், எவனாட்டு ஒருத்தன் வந்து உங்களை ஒரு ரோல் மாடலாக வச்சு படித்து வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அழுத்தி படிங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி யார் சொல்கிறோம், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்து படிங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களை தண்ணி தெளிச்சு விடுவாங்க. இவ சொல்ல மாட்டேன் சைக்கோ அப்படின்னு சொல்லி தண்ணி தெளிப்பாங்க. அந்த தண்ணி தொளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்களை யாருமே கண்டுக்கிடக்கூடாதுங்க, உங்களை யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. நீ படிங்க படிங்க படிங்க. ஒரு லெவலுக்கு எதிர்பார்க்கறத விட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம நல்லா படிக்க போகிறோம். அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். வந்து உட்காந்து படித்து சம்பளம் வாங்கி யார் கொடுக்க போகிறோம்? ஃபேமிலிக்கு தானே கொடுக்க போகிறோம். அப்போ அந்த அடைக்காக்கிற காலத்தை கரெக்டாக எடுத்துக்கிற வேண்டியதான். அதனால் நல்லா படிங்க. படிப்பு மட்டும் தான் முக்கியம். என் ரூம்லலாம் படிக்கும்போது இப்பவும் நான் பரிச்சை எழுதலை தவிர உங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதி போட்டிருப்பேன், படித்தால் வேலை படித்தால் வேலை படித்தால் வேலை எழுதி. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு வைப்ரேட் ஆகும். எவன் கையையும் பிடிக்க வேண்டாம் காலையும் பிடிக்க வேண்டாம், படித்தா நமக்கு வேலை. அப்போ ஃபால்ட் யார் மேலே இருக்குது? நம்ம மேலே தான் இருக்குது. அக்செப்ட் ரெஸ்பான்சிபிள். எதாக இருந்தாலும் நான் தான் அதுக்கு காரணங்கள் அப்படி நீங்கள் நினைங்க, அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. நம்ம ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், காரணத்தை வேறு இடத்துல சொல்லிடுவோம். இங்கிலீஷ் டஃப்பு, தமிழ் டஃப்பு, ரீசனிங் சேர்த்துட்டா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு வைங்களேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம காரணம் சொல்லவே மாட்டோம். நம்ம கால் வந்து கல்லில் இடிச்சிருவோம். நம்ம என்ன சொல்லுவோம், கல் இடிச்சிட்டுவோம். காலை கொண்டு கல் சும்மா கிடக்கும், நம்ம தான் போய் இடிப்போம். ஆனால் அப்படி சொல்லி பழகிருப்போம். நீங்கள் அதை நான் இப்போ கொஞ்ச நாள் அதை சர்வே பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிமே. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு கண்ணாடி இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மேலே ஒரு கண்ணாடி இருக்குது, அதை தூக்கி கொண்டு வைக்கான், உடச்சிட்டான். அந்த கண்ணாடி முந்தா நாள் தான் 9 நேரம் கொடுத்து வாங்கியிருக்கோம். மறுநாள் உடச்சிட்டான். உடைக்கும் போது கோபம் வருமோ வராதா? பயங்கர கோபம் வருது. வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், தூக்கி வைக்கிறவங்க உடச்சிட்டான்னு சொல்லுவோம். ஆனால் தூக்கி வைக்க சொன்னது யார்? நம்ம தான். அப்போ தெளிவான ஆள்கிட்ட சொன்னால் உடச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தான் காரணம் சொன்னால் அந்த தப்பு அடுத்த தடவை வராது. இன்னொரு நாள் மேலே நீங்கள் தப்பு போட்டிங்கன்னா, இப்போ கிஸ்ட்ரி வரமாட்டேங்கன்னா நீங்கள் அதுக்கு எஃபோர்ட் போடுங்க. நான் சின்ன வயசில் கிஸ்ட்ரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பாலிட்டி வரலன்னா பாலிட்டிக்கு எஃபோர்ட் போடுங்க. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லி அக்செப்ட் பண்ணுங்கள். அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். விட்றாதீங்க. லைஃப்பை இதோட நிப்பாட்டிடா. பாஸ் பண்ண எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போங்க. நிறைய பேர் ஆக்ரோஷமாக இருக்கீங்க, படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆக்ரோஷமாக இருக்கீங்க. அடுத்த லெவல் உங்கள் குரூப் 1 லெவலுங்கிறது வேறு லெவல். நீங்கள் ப்ரொமோஷனில் போனீங்கன்னா, இந்த லெவலில் போனீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். இந்த லெவலில் நீங்கள் போய் அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். டேரெக்டாக போனால் மட்டும்தான் மதிப்பு. நீங்கள் ப்ரொமோஷனில் போனால் எதுவுமே மதிக்கவே மாட்டாங்க. அதில் டேரெக்டாக போங்க. டேரெக்டாக போனால் தான் கெத்தாக இருக்க முடியும். ப்ரொமோஷனில் போகிறவங்க எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் குரூப் 1 உட்காந்து படிங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.